ஸோ இந்த இடங்கள் தான் வந்து நமக்கு வந்து முக்கியமாக நம்ம கான்சியஸாக வச்சுக்கக்கூடிய பகுதிகள். அந்த அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 5 வேதியியல் பொருட்கள் ப்ளஸ் 2 நரம்புகள், அதாவது 2 முக்கியமான நரம்பு பகுதிகள், மொத்தம் 7 இடங்கள் இருக்குது. இந்த 7 இடங்கள் தான் வந்து தொடர்ந்து நம்மளோட மூளையை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்ம வந்து கான்சியஸாக இருக்கும். அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நார்அட்ரினர்ஜிக், டோப்பமினர்ஜிக், செரட்டோனினர்ஜிக், குளூட்டமினர்ஜிக், ஹிஸ்டமினர்ஜிக், ஒரெக்சின், இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து அந்த பிரெயினில் அந்த பான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏஆர்ஏஎஸ், இந்த இடங்களுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ். அதாவது நம்மளை தொடர்ந்து சுயநனவோட வச்சுக்கக்கூடிய வேக் ப்ரமோட்டிங் ஏரியாஸ். இந்த இடங்கள் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கிறனால தான் நாம் வந்து சுயநனவோடு இருக்கோம். ஸோ இந்த இடங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே எப்பயுமே ஒரு நல்லவன் இருந்தால் ஒரு கெட்டவன் இருப்பான், ஒரு குண்டன் இருந்தால் ஒரு ஒல்லியான ஒருத்தன் இருப்பான், ஒரு வயசானவன் இருந்தால் ஒரு சின்னவன். இந்த மாதிரி வேக் ப்ரமோட்டிங் ஏரியா இருக்கிற மாதிரியே ஸ்லீப் ப்ரமோட்டிங் ஏரியாஸ் அப்படிங்கிறதும் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது.